Hello my dear cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா ருத்ராஜ் ஐக்வாட் IPL 2025 ஓட அப்டேட் வந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்தியா vs பங்களாதேஷோட அந்த T20 சீரிஸ் அப்டேட் வந்து வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்க அப்படினா ருத்ராஜ் ஐக்வாட்டோட பேர் இல்ல. அத பத்தி நம்ம பேசியிருந்தோம். நம்ம மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட டோட்டல் இந்தியாவே நம்பர் 1 ட்ரெண்டிங்க்கு ட்விட்டர்ல கொண்டு வந்துச்சு. அத பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப வடக்குல இருக்கிற முன்னாள் கிரிக்கெட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ட்வீட் போட்டுருந்தாங்க, பேசி நம்மளோட சீக்கா சேனல்ல நம்மளோட சீக்கா சார் கூட டேய் அவன் பாவண்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒரு நல்ல டேலண்டான பிளேயர்டா அப்படிலாம் சொல்லி பேசியிருந்தாங்க. சரி, பேசிக் இன்ஃபர்மேஷன் ஏன் ருத்ராஜ் ஐக்வாட்டை பத்தி எடுக்கலங்கிறத பத்தி கிடைச்சிருக்கு. ஆனா அது அஃபீஷியலுமே கிடையாது. ஏன்னா வாயை திறக்கவே இல்லை அவரை ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இரானி கபூர் வருது பார்த்தீங்களா, அதில் அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. அதனாலதான் மேபி இதுல எடுத்திருக்க மாட்டாங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டை தாண்டியுமே ஒரு சின்ன இன்டர்நேஷனல் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இதே இப்போ பங்களாதேஷோட இல்லாம ஒரு அயர்லாண்டோட இந்த சீரிஸ் இருந்திருந்தாலும் இந்த சீரிஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் அயர்லாண்டோட இல்லாம ஆஸ்திரேலியாவோட இருந்திருந்தாலும் இந்த சீரிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டை தாண்டியுமே இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எல்லா பிளேயரும் இன்டர்நேஷனல் ஆடணும் தான் நினைப்பாங்க. ருத்ராஜ் ஐக்வாட் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எடுத்து அவர் அந்த அளவுக்கு சூப்பரா அந்த ஜிம்பாப்வே சீரிஸ் பண்ணி அண்ட் வேர்ல்டு கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு T20 லிஸ்ட்ல அவர் வந்ததுக்கு அப்புறமும் அவரை நீங்க எடுக்கல அப்படிங்கிறது வந்து என்ன விதமான மைண்ட் செட்டு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. சீக்கா சார் வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு நல்ல டேலண்ட் அவன், ஆனா இந்த டேலண்ட் எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா ருத்ராஜ் ஐக்வாட் வந்து கடந்த IPL ஃபுல்லா எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்திருக்காருன்னு தெரியும். ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நடந்து முடிஞ்ச அந்த துலீப் டிராஃபியா அதுல வந்து பெருசாவே விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடந்த 3-4 வருஷமா அந்த பையனோட டொமஸ்டிக் ரெக்கார்டை எடுத்து பாருங்கடா. விஜய் ஹசாரேயா இருக்கட்டும், சையத் முஸ்தாக் அலியா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற அதே துலீப் டிராஃபி லாஸ்ட் இயரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே விளையாண்டுருக்கான். ஏன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா அப்படி ஒரு இந்தியன் பிளேயர் விளையாண்டதே இல்லை. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செஞ்சுரின்னு நினைக்கிறேன் T20ல ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா இந்தியன் பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சது, பிரிச்சு எடுத்தான். ஜிம்பாப்வே சீரிஸ் நீங்க 3rd இறக்கி விட்டீங்க, 4th இறக்கி விட்டீங்க, எல்லா இடத்துலயுமே அந்த பையன் அடிச்சான். சின்ன பையன்லாம் கிடையாது. நம்ம பார்த்து வளர்ந்த ருத்ராஜ் வந்து இப்போ ஒரு 4 வருஷம் ஓல்டு ருத்ராஜ்னே வைங்க. அந்த பையனுக்கு 27-28 வயசு ஆக போது. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல என்ன சொல்லுவீங்க, இல்ல 30+ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவீங்க. எனக்கு ஆப்வியஸ்லி ஒரு ஓப்பனர் இல்லாம கூட நாங்க போவோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ருத்ராஜ் ஐக்வாட்டை எடுத்துட்டு போக மாட்டோங்கிறது எனக்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டுங்கிறது தெரியல. மேபி எல்லாரும் சொல்றாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் T20ல மேபி அவரை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் T20ல தான் அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் ஏதாவது பண்றதா இருந்தா BCCI அறிவிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதையுமே அறிவிக்கலங்கிறப்போ கொஞ்சம் ஷாக்கா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆனா இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்கிறதே சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இதை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோம்ல, அதே மாதிரி பதில் சொல்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான இது யாருக்கிட்டையுமே இல்லை, சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியலங்க, ரொம்ப ஒதுக்குற மாதிரி வந்து எனக்கு இருக்கு. ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி சுக்மன் கில் இருக்கார்ல, அவரையும் ஜெய்ஸ்வாலை கூட தான் எடுக்கல, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க அடுத்தடுத்து வந்து சீரீஸ் ஆட போறாங்க. அடுத்து ஒரு நியூசிலாந்து சீரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா BGT இருக்கு, ஆஸ்திரேலியா போகணும். அது எல்லாத்துக்கும் அந்த டெஸ்ட் சீரிஸுக்கு அவங்க தேவைங்கிறதுனால தான் அவங்கள எடுக்கல. ஓகே, மற்றபடி அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காங்க. எனிவே ருத்ராஜ் ஐக்வாட் இல்ல. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.